2 நபர்களை குறித்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஒருத்தர் ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப நம்ம நேசிக்கிறவர். ஆமாம், அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கணும். அப்போ அவர் நம்ம கூட இருப்பார். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். யார்? நம்முடைய ஆண்டவர். ஆமாம், வேதம் சொல்லுகிறது, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. நம்மளை யார் அழைச்சாங்க? எதுக்காக அழைச்சாங்க? அழைச்சவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? அவர் எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்? நான் என்ன செஞ்சால் அவர் சந்தோஷப்படுவார்? நான் என்ன மாதிரி நடந்துக்கிட்டால் அவருக்கு அது மன வருத்தத்தை உண்டாக்கும்? இதெல்லாம் நம்ம அவரை அறிகிற அறிவின் ஒரு பகுதி. அது ஒரு பகுதி தான். அவரை முழுசுமா இல்லை என்ன பண்ண முடியாதுங்க, அறிந்து கொள்ள முடியாது. இந்த வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது. இந்த வானம் உச்சி இப்படி போகிறீங்க, நேரம் ராக்கெட்டில் ஏறி உங்களை அனுப்பிச்சி விட்றேன். ஐஸ்வர்யா, எத்தனை கிலோமீட்டர் மேலே போவேன்? யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இவ்வளோ உயரம் நான் போக முடியும் அப்படின்னு. போகவே முடியாது. அதையே நம்ம என்ன செய்யலை, அறிய முடியல. எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால தான் ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்டு காமிச்சார். அது என்னவே எவனாலும் எண்ண முடியாது. இன்னும் எத்தனை டெலஸ்கோப் வேணாலும் கண்டுபிடிக்கிட்டோம், எத்தனை ராக்கெட் வேணாலும் வரட்டும், எவ்வளோ நட்சத்திரம் இருக்குதுன்னு என்ன செய்ய முடியாது, என்ன முடியும். வருங்காலத்தில் விஞ்ஞானம் டெவலப் ஆகும், டெக்னாலஜி டெவலப் ஆகும். அப்போ மனுஷன் என்ன பண்ணிடுவான், எண்ணிடுவான்னு தெரிஞ்சிருந்தா ஆபிரகாம்கிட்ட என்ன பண்ண மாட்டாருங்க, அந்த உதாரணத்தை காட்டியிருக்க மாட்டார். அதை மனுஷனால் முடியவே முடியாது. அது எல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டவைகள்? தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளையே நம்மளால் முழுசு என்ன பண்ண முடியல, தெரிந்து கொள்ள முடியல. ஐயா சொல்கிறேன், கல்யாணம் கட்டிட்டு 30 வருஷமாக வாழ்கிறேன், அவளையே என்ன பண்ண முடியல என்னால் முழுசுமா. ஆமாம், தெரிஞ்சுக்க முடியல. நல்லா தான் தாலி கட்டுனான், நல்லா தான் கையெழுத்து ரிஜிஸ்டர் போடும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ண மாட்டேங்குது, புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனையே புரிஞ்சுக்க முடியல. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நினச்சி பாருங்கள், ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, அவர் எனக்கு செய்ய போகிற காரியங்களை எதையாவது நம்ம வரையறுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் அப்படி முடியலனாலும் நாளுக்கு நாள் அவர் தன்னை யார் என்று நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செயலில், ஒவ்வொரு சூழ்நிலையில், ஒவ்வொரு நிமிடமும் சொல்லப்போனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா ஒவ்வொரு நிமிடத்தில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன எனக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து நினைத்து நம்ம அவரை ஆராதிக்க முடியும். நினைச்சு நினைச்சு அவரை நம்ம துதிக்க முடியும். ஹல்லேலூயா. அவ்வளோ நல்லவர் அவர். ஆமாம், வார்த்தைனால நல்லவர்னு ஒரு வார்த்தையால் என்ன பண்ண முடியாதுங்க, அதை சொல்லி திருப்தி அடைய முடியவே முடியாது. ஆமாம், நல்லவர் நல்லவர்னு சொல்கிறோமே, அவர் நமக்கு செய்தவைகளை, செய்ய போகிறவைகளை நினைக்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, நல்லவர், வல்லவர், ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் சொல்லி நாம் ஒரு வேளை நாம் திருப்தி அடைஞ்சிக்கலாம். ஆமாம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நல்லவர். நமக்கு விரோதமாக ஒருத்தர் இருக்கிறான், நமக்கு விரோதமாக ஒருத்தர் இருக்கிறான். அவனை பற்றி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அவன் ரொம்ப குறுகினவன் தான். அவனுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக என்ன கிடையாதுங்க, தெய்வத்தை போல ஆற்றலெல்லாம் கிடையவே கிடையாது.
ஆமாம், கவனிங்க. நம்ம நீங்கள் சபைகளில் சில சபைகளில் இப்படி இப்படி இல்லை போதிச்சிட்றாங்க, அல்லது இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, போதிக்கிறாங்களோ போதிக்கலையோ இவங்களே ஒரு இமேஜினேஷன் என்ன வந்துடுறாங்க, உள்ளே வந்துடுறாங்க, ஒரு கற்பனைக்குள்ளே வந்து இவன் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. எப்படின்னா ஒரு வாலிப பிள்ளைக்கு கேன்சர் பிரச்சனை, உடம்பில் பிரெயினில் கட்டி வந்துடுச்சு. இப்போது ஜெபிக்க அவங்க வீட்டை திறந்து கொடுத்தாங்கன்னா கேள்விப்படுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபிக்க அனுமதிச்சான்னு தெரிஞ்ச உடனே அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிறார். நிரந்தரமாக போகிறவர் இல்லை, அப்பப்போ என்ன பண்ணுவார், சபைக்கு போவார். அப்போது நாங்கள் இப்போ இயேசு கும்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர், நானும் என்ன செஞ்சிட்ருக்கேன், அப்பப்போ சபைக்கு போகிறேன், அங்கே கொஞ்சம் பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணுறேன், நான் உங்கள் பொண்ணுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் இருக்கிற சந்தேகத்தையெல்லாம் அவங்ககிட்ட என்ன பண்ணுறாருங்க, கேட்குறார். அப்போது அந்த விசுவாசி அந்த சபையில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய, நல்ல வளர்ச்சி அடைஞ்ச, ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் ஆலோசனை கேட்குறார். இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ தப்பி தவறி அந்த பொண்ணு மேலே கையை வச்சு என்ன பண்ணிட போகிறாங்க, ஜெபம் பண்ணிட போகிறாங்க. அது திருப்பி அடிச்சிச்சுன்னா யாராலையும் தாங்க முடியாது. சாத்தான் என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? அப்படிலாம் தலைமையில கை வச்சு என்ன பண்ணிடாதீங்க, ஜெபம் பண்ணிடாதீங்க. போய் நீங்கள் அவங்க அம்மாவையும் ஜெபம் பண்ணிடு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிடாதீங்க. அது என்ன பண்ணுறோம், திருப்பி அடிச்சா நீங்கள் என்ன பண்ண முடியாது. இப்போ யாருக்கு வல்லமை அதிகம்? என்னையா என்ன உபதேசம், எனக்கு ஒன்றுமே புரியல. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் ஏற்கனவே, அவங்க உங்கள் கழுத்து மேலே வச்சு மிதிப்பாட சொன்னேன்ல, அதெல்லாம் சும்மா உங்களை இது பண்ணுறதுக்காக. இடம் கொடுத்தீங்கன்னா மிதிப்பான், இல்லைன்னா உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் உடம்பில் இருக்கிற முடியெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாருங்க, எண்ணி வச்சிருக்கிறார். ஆமாம், சோத்திரம். ஆமாம், உங்கள் முடியவே எண்ணி இருக்கிறாருன்னா என் முடி எண்ணாமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம். அடைக்கலான் குருவி யாராவது விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? அடைக்கலான் குருவியா? சரி, நம்ம ஊரில் கொன்னவா குருவி இருக்குது, அந்த குருவியாவது விலை கொடுத்து யாராவது வாங்கியிருக்கிறீங்களா? யாருமே வாங்கலையா? சூப்பு போட்டு குடிக்கிறேன் இல்லை, வாங்கிடும் தெரியல. அந்த அடைக்கலான் குருவி கூட தேவ சித்தலைன்னா சாகாதான், உங்களுக்கு இறையாகாது. நீங்கள் வறுத்து என்ன செய்ய முடியாது. அதை இன்னும் சொல்கிறேன், நீங்கள் கோழி வளர்த்துறீங்க பாருங்க, அந்த கோழி கூட தேவன் அனுமதிச்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வறுத்து சாப்பிட முடியும். சிக்கன் 65 போட முடியும். இல்லைன்னா அந்த கோழி என்ன ஆயிரும், நீங்கள் ராத்திரி இன்னைக்கு கோழி இன்னைக்கு பிடிச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வறுவல் பண்ணணும், பிரியாணி போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கோழி சாவக்கூடாதுன்னு கர்த்தர் நினச்சிருந்தாருன்னா எவனோ ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு போயிருப்பான். அந்த அடைக்கலான் குருவிக்கு கூட ஆண்டவர் என்ன பண்றாருங்க, பாதுகாக்கிறார். உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு முடி கூட என்ன பண்ணாது, அவர் சித்தம் இல்லாமல் கீழே. ஆமாங்க, எனக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சுங்க, அதனால் முடி கொட்டுது. அதுவும் அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அதுவும் அவருக்கு தெரியும். அதனால தான் பாஸ்டர்கிட்ட போய் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது, முடி வளர்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேளுங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அதையும் சொல்லி தருவார். அல்லேலூயா. சொல்லித்தரணும். ஒரு போதகர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தால் எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்ணி வச்சுருக்கணும், கற்று வச்சுருக்கணும். அப்படி கற்று வைக்கல அப்படின்னா அதை தெரிஞ்சவங்ககிட்ட என்ன பண்ணி விடணும், ஜாயின் பண்ணி விடணும்.
எல்லாமே எனக்கு தெரியும்னு நாம் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துடக்கூடாது. அப்புறம் இருக்கிற முடியும் என்ன ஆயிரும், போயிடும். ஆமாம், கர்த்தர் நம்முடைய முடியை கூட என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, எண்ணி வைத்திருக்கிறார். அதை கூட சாத்தானால் தொட முடியாது. அவனை போய் நம்ம என்ன ஆகிட்டு வச்சுருக்கிறோம், பெரிய ஆளாக்கி வச்சுருக்கிறோம். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. அவனை குறித்து சில வார்த்தைகள், நம்ம அவனை குறித்து பெருசாக அதிகம் பேச வேண்டாம். ஆனால் அவனை குறித்து நமக்கு என்ன பண்ணணும், தெரியணும். கவனிங்களேன், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. திரும்ப இன்னொரு முறை படிக்கலாம். நான் படிக்கட்டுமா? விளங்குச்சா? எடுத்துட்டீங்களா பைபிளை? நீங்கள் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். அப்புறம் உங்கள் நிமித்தம் எங்க வச்சு நான் மன்னிக்கிறேன்? கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில். என் இயேசுவை எனக்கு முன்னால நிறுத்தி அவருடைய பிரசன்னத்தில் நின்று அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து அவருக்கு முன்பதாக நான் என்ன பண்றேன், நான் மன்னிச்சேன். அப்படிங்கிறதுக்கு யார் சாட்சி? கிறிஸ்துவின் சன்னிதானம். நான் மன்னித்தேன் என்பதற்கு சாட்சி மனிதர்கள் அல்ல, தேவனுடைய சன்னிதானமா இருக்கணும். ஹல்லேலூயா. நாம எல்லாம் நிறைய பேர் மன்னிக்கிறோம். நிறைய பேர் நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நம்மளை காயப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் நம்மளை உதாசீனப்படுத்தியிருக்காங்க, தூக்கி எறிஞ்சிருக்காங்க. நாம மன்னிச்சிட்டோம். அவங்கள பார்க்கும்போது சோதரம் நல்லா இருக்கீங்களா? ஆனா அவங்கள குறித்து அவங்க இல்லாத போது பேசுற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்கள பத்தி நம்ம என்ன பேசுறோம் கவனிக்கிறீங்களா? என்ன, நான் மனிதர்களால் காயப்பட்டு இருக்கிறேன், நான் மனிதர்களால் வேதனைப்பட்டிருக்கிறேன், மனிதர்களால் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனிதர்களால் ஏதோ என்ன நான் இழந்திருக்கிறேன், ஏதோ எனக்கு ஒரு பாதிப்பு உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். மற்றவங்களாம் யாரும் எதுவுமே யாராலையும் பாதிப்பே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிச்சயமா நீங்க இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்தீங்கன்னா மனுஷனால உங்களுக்கு என்ன இருக்கும்? பாதிப்பு இருக்கும். அதுவும் தேவ பிள்ளையா நீங்க வாழ்ந்தீங்கன்னா இன்னமும் அதிகமான பாதிப்பு இருக்கும். சத்தியத்துல நடக்கிறதுக்கு வைராக்கியம் உடையவங்களா மாறினீங்கன்னா நிச்சயமா இன்னும் 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 உங்களுக்கு என்ன இருக்கும்? பாதிப்பு இருக்கும். பாதிக்க முடியும். அதெல்லாம் இல்லாமல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியவே முடியாது. இப்ப அப்படி பாதிக்கப்பட்டவங்கள வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? மன்னி. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. அவங்க மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிக்கிறது இல்லை. நாமெல்லாம் என்ன மன்னிச்சிட்டு இருக்கிற மன்னிப்பு கேட்கட்டும். என்ன அப்படி பேசினால, அப்படி செஞ்சாங்கல்ல, அப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நாம போய் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் செஞ்ச எல்லா பாவத்தையும், எத்தனை பேராவது நீங்க பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்ச பாவத்தை ஒவ்வொன்னா சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்க? யாரு யார் 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 இப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஒரு அவார்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு. அப்படி யாராவது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட?
இல்லை. நமக்கு ஞாபகமும் இல்லை. நீ ஞாபகம் வச்சாலும் பைத்தியமாய் பெறுவீங்க. உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து செஞ்ச தப்பையெல்லாம் நினைச்சு அப்படியே படமா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அட இந்த கன்றாய் பிடிச்ச மனுஷனா நான் வாழ்றதோட நானுக்கிட்ட செத்து போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம். அவ்வளோ மோசமான காரியங்களாம் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இல்லை. அதை மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யல, சொல்லி கேட்கல. ஆனால் எப்போ ஆண்டவரை இயேசுவேன்னு கூப்பிட்டோமோ அப்போவே ரத்தத்தை மேலே ஊற்றி நம்மளை என்ன பண்ணிட்டாருங்க, கழுவி பரிசுத்தப்படுத்தி. ஆமாம், நாம தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நீதியானார், பாவமானார். பாவமானதுனால நான் இன்னைக்கு என்ன ஆயிட்டேன், நீதிமான் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு, இயேசுவை எப்படி பார்க்குறாரோ அப்படியே பார்க்குறார். நான் தேவ நீதி. ஹல்லேலூயா. இப்படி நாம் யாரையாவது மன்னிச்சிருக்கிறோமா சொல்லுங்க? இல்லை. ஆனால் நாம் அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் யாரு தெரியுமா, பிறக்கும் போதே நான் கிறிஸ்டின். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. மனசில் யாரையும் மன்னிக்காத மட்டும் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான பாவமே அதுதானா. இருக்கிறதுலே மோசமான பாவம் எது தெரியுமா? மன்னிக்காம. ஒரு வேத புஸ்தகத்தில் அது ஒரு கசப்பான வேறு முளைத்தெலும்பின்னு இருக்கும் பார், தேடியடு. நம்ம மன்னிச்சிட்டோன்னு சொல்லுவோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம், உண்மையாகவே மன்னிச்சிருக்கிறோம், மனசார என்ன பண்ணியிருக்கிறோம், மன்னிச்சிருக்கிறோம். ஆனால் நம்மளே ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆளை பற்றி வேறு யாராவது நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், எடுக்கலாம் வச்சுருங்க அப்படியே. நம்ம என்ன சொல்கிறோம், ஏக்கா உனக்கு மட்டுமா செஞ்சாங்க, எனக்கு தான் என்னையும் தான் அப்படி பேசுனா. அப்படின்னா என்ன அர்த்தம், கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிக்கல, உன்னுடைய உணர்வுல மன்னிச்சிருக்கிற, வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்கிற, மன்னிச்சிருக்கிற. அல்லது மன்னிச்சிட்டேன்னு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க. ஆனா அவங்கள பத்தி தப்பான வார்த்தை வேறொருத்தர் மூலமா வரும்போது நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா, ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் நினைச்சேங்க்கா, நான் நினைச்சேன் பிரதர் இவ இப்படித்தான் செய்வார், எனக்கு அப்பவே தெரியும், ஏன்னா எங்கிட்டையும் அப்படித்தான். அப்ப என்ன பண்ணல நாம சொல்லுங்க, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிக்கல. மன்னிக்காத பாவம் ரொம்ப கொடூரமானது. அது ஒரு எலும்புரிக்கி. ஆமா, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எப்ப கொல்லுன்னு தெரியாது. இந்த மன்னியாம உள்ள என்ன தெரியுமா உருவாக்கும், கசப்பை உருவாக்கி கொண்டே இருக்கும், கசப்பு உணர்வை உருவாக்கி கொண்டே இருக்கும். நேருக்கு நேரம் முகம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆளை பார்த்தோன்னு என்ன பண்ணிக்குங்க, இப்படி தலை நட்டுக்கிட்டு போவோம். ஏன், என்ன என்ன காரணம், நேருக்கு நேராக பார்க்குற அளவுக்கு இங்கே உள்ள என்ன இல்லை, சுத்தம் இல்லை, அவன் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, பார்க்கறதுக்கு ஆசை இல்லை, உள்ள என்ன இருக்குதுங்க, வெறுப்பு, கசப்பின் மிகுதியினால அவங்கள நம்ம என்ன பண்றோம், புறக்கணிக்கிறோம். பேசுனா கூட கண்ணு காணாம என்ன பண்றோம், அப்படி வாழ்ந்தா தான் பிரதர் நல்லது. சிலர் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பார்க்காத மாதிரி போயிட்டா நல்லது. என்ன காரணம் தெரியுமா, நீ காயப்பட்டுருவ, நீ என்ன ஆயிடுவ, உன்னை பாதுகாக்க விரும்புற, செல்ஃபிஷ். வேதம் சொல்லுது, ஒருவனும் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. உனக்காக வாழக்கூடாது. அப்ப பிறருக்காக வாழணும்னா அந்த வாழ்க்கை வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிச்சிட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்காதுங்க,
கசப்பு இருக்காது. என்ன வசனம் சொல்லுமா? எங்கம்மா என்னம்மா பகுதி? எபிரேயர் 12:15. எபிரேயர் 12:15 எல்லாரும் எடுத்துக்கோங்க. இதுக்கு இவ்வளோ நேரமா பாருங்க. பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்துக்கு அடுத்து இருக்கும் பாருங்க. 310வது பக்கம் படிங்க. தனசெலி சிஸ்டர் படிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. சொல்லுங்க, எதை இழந்து போகாதபடிக்கு? கிருபை. நீங்க வாழ்றது எதுல? கிருபையில். நீங்க ரட்சிக்கப்பட்டது எதுல? கிருபையில். நீங்க உயிரோடு இருக்கிறது எதுல? கிருபையில். சுகத்தோட திரும்பி வர்றது எதுல? கிருபையில். வீட்டுக்கு பணம் காசு வர்றது எதனால? கிருபையினால. கழுத்துல செயின் போட்டிருக்கிறீங்களே அது எதனால? கிருபையினால. எல்லாத்துக்கும் என்னங்க காரணம்? கிருபை, கிருபை, கிருபை. அந்த கிருபைய அப்ப இழந்து போக முடியும். நீங்க நிறைய பிரசங்க தப்பு தப்பா வந்துகிட்டு இருக்குது. ஒரு முறை ஆண்டவர் ரட்சிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் ஒரு முறை கிருபை பாராட்டிட்டாருன்னா, அந்த கிருபை அவன் மேல இருந்து என்ன பண்ணவே மாட்டாராம்? எடுக்கவே மாட்டாராம். ரட்சிக்கப்பட்டுட்டு அவன் எப்படி வேணாலும் ஒரு வேளை வாழ்ந்தா, அவர் முக்காலத்தின் பாவத்துக்காக ஒரு ரத்தம் சிந்தினதுனால அவன் செத்து போயிட்டானா, ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராமா? பரலோகத்துக்கு கொண்டுட்டு போயிடுவாராம். ஏன்னா ஏற்கனவே அவன் என்ன பண்ணிட்டாரு? ரட்சிச்சிட்டாரு, அவனை மன்னிச்சிட்டாரு. இந்த பாவம் அந்த ரட்சிப்பை என்ன பண்ண முடியாது? தடை செய்ய முடியாது. இந்த ரட்சிப்பு, இந்த பாவம் இந்த ரட்சிப்பை விட என்ன கிடையாது? பெருசு கிடையாது. ஆமா, தேவன் வைத்திருக்கிற அன்பு இந்த பாவத்தை விட பெருசு. பாவம் பெருசு கிடையாது. அதனால ஒரு பாவம் செஞ்சான ரட்சிக்கப்பட்டவன் அவனை எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணிடுவாருங்க? ரொம்ப நல்லா இருக்குல்ல? எல்லாம் போய் நாளையிலிருந்து பாவம் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்படியெல்லாம் போதான வந்துகிட்டு இருக்குது. வேதம் சொல்லுதியா, கிருபைய இழந்து போகாதபடிக்கு. இன்னொரு இடத்துல வேதத்தில் கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். நேராயர் எடுத்துக்கிட்டு இருந்தா, கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு. வீணாய் போயிடக்கூடாது கிருபை. இந்த மாதிரி ஆளுங்களாம் கிருபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யூடியூப்ல கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அங்க கேட்டுட்டு இங்க வந்து சபையில வந்து உட்கார்ந்தா குத்தத்தான் செய்யும். என்னம்மா பாவம் எப்படி வேணாலும் வாழலாம், ஆண்டவர் எங்க கொண்டு போயிடுவாரு? பரலோகத்தில் கொண்டு போறாருன்னு யூடியூப்ல செய்தியை கேட்டுவிட்டு இங்க வந்து நீ மன்னிக்கணும், மறக்கணும், நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? குத்தும், கொடையும். பேய் தலை விரிச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? ஆடும். அம்மா ஆட முடியல, அவ்வளோதாங்க. ஏமாந்து போயிடாதீங்க. வேதம் தெளிவா சொல்லுது, ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், கிருபைய இழந்துடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. எவனாவது சொன்னா கிருபை கூடவே இருக்கும், கிருபை கூடவே இருக்கும்னு சொன்னா ஏமாந்துடாதீங்க. கிருபையை இழந்து போற சூழ்நிலை பிசாசு கொண்டு வருவான். இன்னைக்கு பிசாசு பத்தியே பேசி முடிக்க முடியாதாட்டு இருக்கு. படிங்க. என்னங்க? கசப்பான வேர் முளைத்து எலும்பி. வேர் எங்க இருக்கும்? வேர் எங்கெங்க இருக்கும்? ஏங்க 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 நான் கேட்குறேன், விதை முளைச்சு வருமா, வேறு முளைச்சு வருமா?
வேர் முளைச்சி தான் செடி வருமா? ஏங்க, ஒரு செடி வேணும்னா வேரை கொண்டு போய் போடுவீங்களா, விதையை கொண்டு போய் போடுவீங்களா? இங்க என்ன சொல்லியிருக்குது வசனம்? கசப்பான வேர். கசப்பான வேர், நல்லா புரிஞ்சுக்குங்க. கசப்பான விதை முளைத்தெலும்பின்னு சொல்லல, கசப்பான வேர் முளைத்தெலும்பி. ஏன்னா விதைய எங்க வச்சிருக்கணும் தெரியுமா? எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சிருப்போம். அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒன்று முளைக்கணும், இல்லைன்னா அது அழியணும். ஆனால் ஒரு வேர் உள்ளே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியாது. வேர் உள்ளே அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டே இருந்துச்சுன்னா யாருக்குமே தெரியவே தெரியாது. பார்க்கறதுக்கு ரொம்ப பக்திமான் அப்படி தெரியும். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், அந்த வேறு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல வெளியில் முட்டிக்கிட்டு வருமா. எங்கிருந்து முட்டிக்கிட்டு வரும்? ஆள் மனதிலிருந்து வெளியே வரும். இப்போ நாம் மன்னிக்காத குணம் எங்க இருக்குது? ஆள் மனதுக்குள்ள கசப்பான ஒரு வேற உள்ள உட்கார்ந்து இருக்குது. அந்த வேர் ஒரு நாள் என்ன பண்ணும்? வெளியில வரும். அது குடும்பத்தில் வரும், சொந்த பந்தங்களுக்கு வரும், சபைக்குள்ள வரும், விசுவாசியோடு பேசும்போது வரும். எந்த இடத்துல வேணாலும் அது என்ன செய்யுங்க? வெளியில வரும். ஏன்? இருதயத்தில் என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க? வேருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன வேறு? அது கசப்பு. ஒருத்தர் மேல விரோதம், ஒருத்தனை பிடிக்கல, அவங்கள என்னால் என்ன பண்ண முடியாது? மன்னிக்கவே முடியாது. என்னால் முடியவே, உன்னால் முடியாதுங்கிறனால தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். உன்னை யார் மன்னிக்க சொல்றா? உங்களால் முடியாது. பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆவியானவரை சார்ந்துகிட்டா ரொம்ப ஈஸியாக மன்னிக்கலாம். ஸ்டெயின்ஸ் கிரகாம் தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரகாம் ஸ்டெயின்ஸ் தொழுநோயாளிகளுக்கு மத்தியில் ஊழியம் செஞ்சார். குடும்பத்தோடு இருந்து தங்கி, வெளிநாட்டிலேருந்து வந்து ராத்திரியில் தங்கியிருந்தாங்க. ஜீப்பில் 2 வாலிப பசங்க, சின்ன பசங்க. தகப்பேன் ஜீப்லேயே படுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனைவியும் ஒரு பிள்ளையும் வெளியே அந்த ஹாலில் இருந்தாங்க. சில மத வெறி பிடித்த சில மிருகங்கள் அந்த ஜீப்பு மேலே ஃபுல்லாக, ஜீப்பை பூட்டிட்டு ஜீப் மேலே ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி என்ன பண்ணிட்டாங்க? தீ வச்சு அப்படியே எரிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்களும் நானாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கோர்ட்டில் கேஸ் போட்டு எனக்கு நீதி கிடைக்க வேண்டும். என்ன கிடைக்கணும்? சொல்லுங்க சத்தமா. எனக்கு நீதி கிடைக்கணும். என்னுடைய நான் ரொம்ப நேசித்த 2 குமாரனையும் என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. என் கணவனை கொன்னுட்டாங்க. ஆகவே இந்திய அரசாங்கம் தலையிட்டு, இந்த நீதிமன்றம் தலையிட்டு எனக்கு என்ன கொடுக்கணும்? நீதி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். உங்களுக்கு நீதி, அவன் அழியணும். என்ன அவன் ஐடியா பாருங்க. இதுதான் உலகத்தினுடைய நீதி. ஆனா தேவ நீதி என்ன தெரியுமா? அவன் பாவம் மன்னிக்கப்படணும். அல்லேலூயா. அவன் மனம் திரும்பணும். அந்த அம்மாவை கோர்ட்டு கேட்கும்போது அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் என்னைக்கு கொண்டானோ அன்னைக்கே என்ன பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். நம் கோர்ட்டால் அவர்களே, அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டாம். என் தேவன் மன்னித்திருக்கிறார், ஆகவே நானும் மன்னிக்கிறேன். ஆகவே என்னால் மன்னிக்காமல் இருக்க முடியாது. நான் என் தேவனுடைய அடிச்சுவடுகளிலே நான் வாழுகிறேன் என்று சொல்லி மன்னித்து விட்டு அவர்கள் சொந்த நாட்டுக்கு போனாங்க. நாமளாக இருந்தால் கை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், எல்லா கோர்ட்டையும் பார்த்து அவன் தூக்கு தண்டனை வாங்குற வரைக்கும் என்ன பண்ண மாட்டான்? ஓய மாட்டான். அவங்க தான் அடிச்சுவடில் வாழ்கிறாங்க. நாம் இப்படி வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மன்னிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க.
யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி அங்க என்ன உண்டாகும்? அது வீடா இருந்தாலும் அங்க கலகமா தான் இருக்கும். கலகம்னா என்ன? கலகம்னா என்னங்க? சண்டை. வீட்டில் ஏன் சண்டை வருது தெரியுமா? பெரும்பாலான சண்டைக்கு காரணம் மணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் எப்போவோ செஞ்ச விதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்துட்டு இப்போ ஒரு தப்பு செஞ்சோன்னா சமயம் கிடைச்சிருச்சு, இப்போ போட்டு என்ன பண்ணணும்? அதை விளங்கலையா? விளங்குதான் விளங்கலீங்களா? சொல்லுங்க. எப்போவோ செஞ்சத என்ன பண்றதுங்க? இப்போ சொல்லி காட்டுறது. அது அப்ப அங்க என்ன உண்டாகும்? மன்னிக்கல. கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் என்ன பண்ணல? மன்னிக்கல. அது என்ன ஆகுது? வெளியே பொங்கிக்கிட்டு சூழ்நிலை வரும்போது பொங்கிக்கிட்ட வெளியே வந்து வார்த்தையை விட்டு அங்க என்ன ஆகுது? ஒரு கலகத்தை உண்டாக்குகிறது. ஹலோ சொல்லுங்க. யா ஒரு ஆளுக்குள்ள ஒரு சின்ன கசப்பான வேர் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுதான்? முளைச்சு எழும்பி கலகத்தை உண்டாக்கி ஒரு ஆளை இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், அந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் அது என்ன பண்ணுது? தீட்டுப்படுத்துகிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பானது ஒன்றும் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. தீட்டுள்ளது தேவ சமூகத்துக்கு போக முடியுமா? சொல்லுங்க. இப்ப எது தீட்டுப்படுத்துது? என்ன வேறு? என்ன கசப்பான வேறு? மன்னியாமை. 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 இப்ப மறுபடியும் நீங்க எங்க வந்துடணும்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்துக்கு வந்துருங்க. நான் ஏன் மன்னிச்சிருக்கிறேன்னு அவருக்கு அதுக்கு காரணத்தை சொல்றார். சாத்தானாலே நான் என்ன ஆயிடக்கூடாது. அப்ப அவன் என்ன பண்றவன்? நம்மளை மோசம் போக்குகிறவன். சத்தமா சொல்லுங்க. சாத்தான் என்ன பண்ணுவான்? மோசம் போக்குவான். முதலுக்கே மோசமாயிரும், ரட்சிப்புக்கே மோசமாயிரும். நீ அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில நிரம்பி ஆராதிக்கலாம், சபைக்கு ரொம்ப நல்ல பிள்ளையாட்ட வரலாம், ஊழியம் செய்யலாம். இங்க நின்று பிரசங்கம் பண்றேன், நானே என்னையும் எடுத்துக்கிறேன். என்னையும் அவன் என்ன பண்ணிடுவான்? இடம் கொடுத்தார். எதுக்கு? மன்னிக்காமங்கிற ஒரு சின்ன காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கும்போது நான் என்ன ஆக்கப்படுறேன்? சாத்தானால மோசம் போறேன். வாசிங்க தொடர்ந்து. அப்படி செய்தேன். எப்படி செய்தேன்? அப்படி செய்தேன். எங்க மன்னிச்சேன்? கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிச்சேன். இனிமே அதை என்ன பண்ண மாட்டேன், நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். என் கற்பனைக்குள்ள கூட அது என்ன செய்யாது, வராது. என்னை காயப்படுத்தினாங்களா, நான் மன்னிச்சிட்டேன். என்னை துக்கப்படுத்தினாங்களா, நான் மன்னிச்சிட்டேன். எனக்கு துரோகம் பண்ணாங்களா, நான் மன்னிச்சிட்டேன். எனக்கு அது ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா சாத்தான் என்ன பண்ணிடுவான்? மோசமாக்கிடுவான். அதனால நான் மன்னிச்சிட்டேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு என்னதான் இருக்குதான்? தந்திரம் தான் இருக்குதான், வல்லமையெல்லாம் கிடையாது. என்னங்க? சாத்தானுக்கு என்ன கிடையாதுங்க? அவனுடைய வல்லமைய தந்திரம் தான். யார் தந்திரம் பண்ணுவாங்க தெரியுமா? ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவன் தந்திரம் பண்ணுவான். ஒருத்தங்கிட்ட இருந்து உன்னை பறிக்க முடியாது, இதை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? அது அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, இப்படி பாரு, அப்படி பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிக்குவான்? தூக்கிறோம். தந்திரம் பண்ணுகிறவன் சாத்தான். யாரு? தந்திரசாலியாய் உங்களோடு இடைப்பட்டு உங்களை திசை திருப்பி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரட்சிப்பை, உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை, உங்ககிட்ட இருக்கிற கிருபையை எடுக்க நினைப்பான். அது மட்டும்தான் அவனால செய்ய முடியும். எத்தனை பேர் விளங்கிக்கிட்டீங்க?
ஏன் பவுல் மன்னிச்சாரு? ஏங்க பவுல் மன்னிச்சாரு? ஐயோ, வாய பேசாதீங்க. ஏன் பவுல் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் வச்சு அவனுடைய பாவத்தை மன்னிச்சாரு? அவன் கெட்டு போகணுங்கிறதுக்காகல்ல, நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் மோசம் போயிடக்கூடாது. நான் மன்னிக்கலாம். ஏன் மன்னிக்கிறேன் தெரியுமா? அவன் நல்லா இருக்கட்டும். நான் என்ன பண்றேன்? நான் என்ன பண்றது? அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன் நான்? ஐயா, நீ மன்னிச்சாலும் மன்னிக்காட்டியும் அவன் நல்லா இருப்பான். நீ நல்லா இருக்கணும்னா நீ மன்னிக்கணும். என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது, அதை பத்திலாம் எனக்கெல்லாம் கவலை இல்லை. நடக்கிறது நடக்கட்டும். ஆறு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நல்லா இருக்கிறவங்க கூட தான் செத்து போயிடுறான். நேற்று பார்த்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன், நல்ல மனுஷன் செத்து போயிட்டான். யாருக்கு எப்போ வருது என்னமோ வருது, எதுவோ நடக்கட்டும் அப்படின்னு வாழ்றவங்க நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குங்க. உங்களை யாரு கேட்கிறா? யாரும் கேட்க முடியாது. உங்களை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது யாருக்காவது? சொல்லுங்க மேரிமா, உங்களை கேட்கறதுக்கு எனக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்குதா? இல்லை. ஏன் இஷ்டம். கேட்டுனா நாரி போயிடுவாமா. என்னது? இதை பற்றி மட்டும் வாய் திறந்த நான் என்ன பண்ணிடுவேன்? உங்க அப்பனை பத்தி இழுப்பேன், உங்க ஆத்தாளை பத்தி இழுப்பேன், உங்க பரம்பரையவே இழுப்பேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாம்? என்ன தெரியுமா? கசப்பு கசப்பு கசப்பு, அவ்வளவு கசப்பு, அவ்வளவு கசப்பு. கிறிஸ்தவங்க கேட்டா யாரு? ஆவியை பெற்ற கிறிஸ்தவங்க. ஏமாந்துடாதீங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்க எதுவோட எதிர்த்து நிக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. அப்ப பிசாசுக்கு என்ன இல்லை? ஏம்மா, எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு வல்லம் இருக்குது, அவனோட நீ என்ன பண்ண? போராடணும். அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு? பிசாசின் வல்லமையோடு எதிர்த்து நில்லுன்னு சொல்லல. அவனுக்கு வல்லமையெல்லாம் ஆண்டவர் உறிஞ்சி எடுத்துட்டாரு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி உன்னுடைய வெற்றி. ஹல்லேலூயா. இப்ப பிசாசுக்கு நல்லா தெரியும், ஜேக்கப் கிட்ட போனா, சௌந்தர்யா கிட்ட போனா நான் ஜெயிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தந்திரமா போவேன். ஆதியாகமத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. காட்டுக்குள்ள போன பாம்பு எப்படி இருந்துச்சுங்க? மகா தந்திரம் உள்ளதா இருந்தது. அவங்கள ஏமாத்த தான் நினைச்சிச்சு, அவங்கள ஜெயிக்க நினைக்கல. ஹலோ, சர்ப்பம் அவங்கள ஜெயிக்க நினைக்கல. என்ன நினைச்சிச்சுங்க? ரட்சிப்ப, தேவ மகிமைய, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிறத இழக்கும்படி அவர்களை வஞ்சிக்க நினைத்தான் பிசாசு. பிசாசினால் நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்று அவள் சொல்லுகிறாள். ஆகவே தயவு செஞ்சு சொல்றேன், உள்ள என்ன வச்சிருக்காதீங்க? யாரை பத்தியும் கசப்ப வச்சிருக்காதீங்க. இந்த உலகம் உங்களை காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். இந்த உலகம் உங்களை தொட்டல போட்டு என்ன ஆகாட்டாது, தாள ஆட்டாது. சில நேரங்களில் உங்களை கூட பிறந்தவங்க கூட உங்களை என்ன பண்ணுவாங்க? காயப்படுத்துவாங்க. உங்களை பெற்றவங்க கூட சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க? காயப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? மன்னித்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஒருத்தன் வந்து கேட்குறான், ஒருவன் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறான்,
நான் 7 முறை மன்னிச்சா 8வது முறை என்ன பண்ணிடுவேன்? நான் வெட்டிடுவேன். 7 முறை மன்னிப்பேன், 8வது முறை அவனை நான் வெட்டிடலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படின்னு என்ன அர்த்தம்? 7 முறை பெருக்கல் வாய்ப்பாட்டை சொல்கிறார். பெருக்கல் வாய்ப்பாடு என்ன ஆகிக்கிட்டே இருக்குங்க? பெருகிக்கிட்டே போகும். அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நாள் பூரா மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும், உன் காலம் பூரா மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், பாதிப்பு வரும், சபைக்குள்ளேயும் பாதிப்பு வரும், ஊழியக்காரன் மூலமாகவும் பாதிப்பு வரும், விசுவாசி மூலமாகவும் பாதிப்பு வரும், சொந்தக்காரங்க மூலமாகவும் பாதிப்பு வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாகவும் பாதிப்பு வரும், ரொம்ப நெருக்கமாக பழகிற உயிரையே கொடுக்குறவங்க சொல்கிறவங்க மூலமாக கூட சில நேரங்களில் பாதிப்பு வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த இடத்துல தான் தந்திரமாக வந்து பிசாசு என்ன பண்ணுவான்? பாரு 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 பாரு, இது யாரை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா? உன்னை பற்றி தான், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த ஆளுகிட்ட போய் நீ என்ன பண்ணாத, பேசாத, போகாத, அவ வீட்டு வாசப்படி என்ன பண்ணாத, மிதிக்காது. அங்கே 2 பேர் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க பேசிட்டு சிரிப்பாங்க. இங்கே மனசில் என்ன தெரியுமா தெரியும்? என்னை பார்த்தான் சிரிக்கிறாவோ. நான் வீட்டு விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அவங்க சிரிக்காமல் இருந்தாங்க. இப்போ நான் வீட்டு விட்டு வெளியே வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க? சிரிக்கிற ஆளுங்க பாரு. அப்போ என்னத்தான் என்ன பண்ணிருக்காங்க? இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. நான் போய் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன் பாரு, அவள் வீடு என்ன ஆகணும்? ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு விரோதமாக செஞ்சவங்களாம் என்ன ஆனாங்க தெரியுமா? இப்போ இதெல்லாம் பேய் பேசுகிற வார்த்தை, உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற கசப்பு பேசுகிற வார்த்தை. உனக்கு விரோதமாக பேசுனவங்களாம் ஒன்றும் ஆகலை. ஒரு சிலர் இதை காலை வந்து செத்து போயிருக்கலாம், என்னமோ கடவுள் அடிச்சு விட்டாரு, கடவுளை தூக்கி கட்டி விட்டாரு நீ நினச்சிட்டு வந்திருக்கிற, உனக்காக யுத்தம் பண்ணி. புதிய ஏற்பாட்டில் அப்படி யாரையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க, செய்கிறவர் அல்ல. ஆமாம், நீ சாவாமல் இருக்கிறதுக்கு வழியப்பார், நீ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழியப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருப்பான்? காலி பண்ணிட்டு போயிருப்பான். இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, என்ன தெரியுமா? கர்த்தர் என் ஜெபத்தை, அவனை கர்த்தர் துரத்தி விட்டார். ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாமல் அநியாயமாக உன்னால் என்ன ஆகி போச்சு? நாசமாக போச்சேன்னு நினச்சி பார்க்கறத விட்டுட்டு கர்த்தர் உனக்காக வந்து என்ன பண்ணாரா? என்ன புத்தினே தெரியல. அவன் செத்துட்டான் தெரியுமா? எனக்கு விரோதமாக பேசணும் என்ன ஆயிட்டான்? செத்து நரகத்துக்கு போயிட்டான். அதுக்கு நீ தானே காரணம். நீ போய் அன்பா உனக்கு விரோதமாக தான் பேசினான், உனக்கு விரோதமாக தான் செஞ்சான். ஆனால் நீ போய் என்ன பண்ணியிருக்கணும்? இயேசுவை போல் அன்பை காட்டிட்டு இருந்துருந்துன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? ஐயோ, இவங்களுக்கா போய் நான் இப்படி துரோகம் பண்ணிட்டேன், எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? மனம் திரும்பி உன்னுடைய இயேசுவை பார்த்துருப்பாங்களே. அந்த இயேசுவை பார்க்கறத விட்டு ஐயோ இந்த சனியினோட இப்போ நம்ம குடியிருக்கிறத விட எங்கேயாவது வனாந்தரத்தில் போய் விட்டா போதுண்டா ஜாமீன், ஓடி போயிட்டானே இப்போ ரட்சிப்பே. இன்னொருத்தவங்க போய் சுவிசேஷம் சொல்கிறான் அவனுக்கு, அவன் என்ன சொல்லுவான்? யோ எங்கள் வீட்டு பக்கத்திலே என்ன பண்ணிட்டு வந்துட்டேன், நான் எல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு தெரியுமையா உங்கள் கிறிஸ்தவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் எனக்கு அவன் அவுத்து விடுவான். அப்படியே அவன் ரட்சிக்கவே உடம்பு நான் கடைசி வரைக்கும். அந்த ரட்சிப்புக்கு யாருக்கார் தடை? நம்முடைய மன்னியாமை, நம்முடைய சுபாவம். இதெல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் உள்ள ஏறமானுங்குது. ஏறுச்சுன்னா நல்லா இருப்பேன், ஏறலைன்னா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதை நான் என் வாயால் என்ன பண்ண முடியாது, சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. என்னம்மா? ஸ்தோத்திரம். நல்லவர் கர்த்தர், நல்லவர். பிசாசு யாருக்கு என்ன கிடையாது? அவனுக்கு என்ன கிடையாது? ஆமாம், வல்லமை சத்தியமாக கிடையாது. நீங்கள் தான் அவனுக்கு வல்லமை கொடுக்குறீங்க, சார்ஜ் போட்டு விடுறீங்க. செல்ஃபோனில் சார்ஜ் போன உடனே என்ன பண்ணுறீங்க? ப்ளக் பாயிண்டை கொண்டு செருவின உடனே ஃபோனில் என்ன ஏறுது? சார்ஜ் ஏறுற மாதிரி. பிசாசு சாதாரணமானவனு இல்லைங்க, அவனுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா?
அவன் மேலிருந்து விழுந்த லூசிபருங்க. நான் தேடி கண்டுபிடிக்க சொன்னேன், கண்டுபிடிச்சியா? இந்த பிசாசுக்கு யார் லூசிபர்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பைபிள்லே இல்லாத ஒரு பேர். யாராவது லூசிபருங்கிற வார்த்தையை பைபிளில் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நானும் தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயாவது ஒரு பக்கத்துலையாவது லூசிபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. என் அறிவுக்கு தெரியல, என் மண்டைக்கு தெரியல. ஏன்னா நான் 1ஆம் கிளாஸ் வாத்தியார், நீங்களாம் எம்ஃபில் எம்எட் பிஎட் என்னென்னமோ படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். ரூத்து பாருங்கள், பைபிள் காலேஜ் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். ஆமாம், எப்படியாவது கண்டுபிடிச்சி வந்து என்ன செய்யணும், அவங்க பாஸ்டருக்கு சொல்லணும். நீங்கள் ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த இடத்துல பேய்க்கு என்ன பேர் எழுதியிருக்குது? லூசிபர்னு. எவன் பேர் வச்சானே தெரியல. தந்திரசாலி. பைபிளில் நிறைய பேர் இருக்குது. அவன் தந்திரக்காரன். அவன் யாருங்க? உங்களை அநியாயமாக உங்கள் பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு உங்களை என்ன பண்ணிடுவான்? மோசம் போக்கிறான். மோசம் போக்குகிறவன். அவனுக்கு பேர் அப்படி தான் இருக்குது, மோசம் போக்குகிறவன். வஞ்சிக்கிறவன் சொல்லியிருக்குது, பொய்யன்னு சொல்லியிருக்குது. கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே, வேற எதற்கும். ஏன் உனக்குள்ள கசப்பை வந்து போடுறான்னு தெரியுமா? உன்னை கொல்றதுக்கு. ஏன் உனக்குள்ள கசப்பை போடுறான்னு தெரியுமா? உன்னை அழிக்க இருக்கு. அதனால் இருதயத்தில் இடம் கொடுக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன எவ்வளோ துரோகம் பண்ணாலும் சரி, ஆண்டோடைய சமூகத்துக்கு போங்க தயவு செஞ்சு. என்னால் முடியலப்பா. ஆனால் நீங்கள் உங்களை கொலை செஞ்சு, உங்களை நிர்வாணமாக்கி, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை சித்திரவதை பண்ணி, அணுவா சாகடிச்சவங்களை மன்னியோன்னு சொல்லி ஜெபம் பண்ணி மன்னிச்சிங்களே, அந்த பலனை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. பல பேரை பார்த்துட்டேன். நான் இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சுவிசேஷகனாக இருந்தேன். ஏராளமான சபைக்கு நான் போயிருக்கிறேன். கேரளா போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கிறேன், பல சபைகளில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பல விசுவாசிகளோட பழகி இருக்கிறேன். அவங்க சொல்கிற சில வார்த்தையெல்லாம் தெரியுமா? என் புருஷனையே என்னால் என்ன பண்ண முடியல, என் பொண்டாட்டி என்னால். எதுக்கு கிறிஸ்தவனாக இருக்கிற? கம்முன்னு பின்வாங்கி புறஜாதியானா போயிரு. முடிவு ரொம்ப பரிதாபம்னு சொல்லியிருக்குது. பரிசுத்த வாழ்க்கை வாழலைன்னா முடிவு என்னங்க? இப்போ நல்லா இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கலாம், ஏன்னா ரத்தம் இப்போ இருக்குது. அதனால் இஷ்டம் போல் வாழ்ந்துடலாம், இஷ்டம் போல் பேசிடலாம். ஒரு காலம் வரும், அப்போ என்ன ஆகும்? முடிவு பரிதாபம்னு வேதம் சொல்லுது. அதனால் தயவு செஞ்சு பிசாசுக்கு மட்டும் என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. கொடுத்தா மட்டும்தான் அவனால் வர முடியும், இல்லைன்னா அவனால் வரவே முடியாது. ஆமாம், பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். தந்திரம் பண்ணி உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அவனுடைய சிறையிருப்புக்குள்ள உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். அதுக்கு ஒரே வழி, நீ என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். பிசாசை விட்டு வெளியே வரணும்னா ஒரே வழி, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ, இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ வாழ்றது தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இப்போ அவனை பார்த்து டேய் போற நான் என் வாழ்க்கையை விட்டுன்னு சொன்னா, உன் வாழ்க்கையை விட்டு ஒரு செகண்ட்ல ஓடி போயிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு இடம் கொடுக்க கூடாது நம்ம வாழ்க்கையில? ஆமாம், அவன் நிறைய வழியில் வருவான். அதில் ஒரு வழி என்ன? தந்துரும். அடுத்தது மடிப்பினால் பார்க்கலாம். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. ஆமென். ஒப்பு கொடுங்க மனசுக்குள்ளே யாரையாவது